வாழ்க நலத்துடன். இன்னைக்கான விடுகதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெட்ட வெட்ட வளர்ந்து கொண்டே இருப்பான். அவன் யார்? கண்டிப்பா தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்னைக்கு காலையில வந்து நட் ஜூஸ் தாங்க குடிச்சேன். நட் ஜூஸ் குடிச்சு முடிச்சுட்டு இன்னைக்கு வந்து பழனி கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோங்க. உண்மையிலேயே வந்து கிளைமேட் வந்து செம்ம இதா இருந்துச்சுங்க. தூறல் கூட அந்த மழை வந்து பட்டும் படாம பெஞ்சிட்டு இருந்துச்சு. அதோட வந்து அந்த யானை பாதையில ஏறப்போ வந்து செம்ம ஃபீலிங்கா இருந்துச்சு. அந்த கிளைமேட்டை ரசிச்சுட்டு ஏறப்போ வந்து செம்ம ஃபீலிங்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து முருகன் வந்து இன்னைக்கு கோயில் வந்து அவ்வளவா கூட்டமே இல்லைங்க. அதனால வந்து திரும்ப திரும்ப அந்த முருகனை நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தோங்க. மேலே போகிறப்ப வந்து ஃபோன் அலோட் இல்லைன்னா அங்கே கீழே வச்சுட்டு போயிட்டோங்க. அங்கே கொடுத்த அன்னதான சாப்பாடு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பொங்கல், புளியோரை எல்லாமே வாங்கி சாப்பிட்டோங்க. அதான் மத்தியானம் சாப்பிட்டது. நைட் வந்து ஒரு ரோட்டு கடையில் வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டோங்க. எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு எந்த கோயிலுக்கு போனாலும் பழனி கோயிலுக்கு வந்து எனக்கு அடிக்கடி அந்த முருகனை போய் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுங்க. உங்களுக்கு அந்த எந்த மாதிரி கோயில் வந்து உங்களுக்கு அடிக்கடி போக உங்களுக்கு வந்து மனசு விரும்பும்னு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உண்மையிலேயே வந்து முருகன் வந்து அழகன் தாங்க. அந்த முருகனை பார்க்குறப்ப பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சுங்க. அவ்வளோ அழகாக, அவ்வளோ ஒரு தெய்வீகமாக இருந்தார். அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேங்க. எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு, சின்ன லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க. வாழ்க வளத்துடன்.